ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 26 அக்டோபர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஐடிசி, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. யூபிஎல், பஜாஜ் ஃபைனான்ஸ், மஹிந்திரா இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக விழுந்துச்சு. க்ரூட் கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 264 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 900 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ ரீசெண்ட் டேஸில் இது செகண்ட் டைமாக வந்து மார்க்கெட் வந்து 260 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து விழுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைய டேயில் வந்து எஃப்ஐஸ் மட்டும் 7700 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய செல் ஆஃப். முந்தின செஷனில் 4000 கோடிக்கிட்ட செல் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் இந்த செஷனில் 7000 கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு விழுறதுக்கு 260 பாயிண்ட் வந்து விழுறதுக்கு வந்து மிகப்பெரிய ரீசனாக மாறிடுச்சு. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50ல் மொத்தமே 5 ஸ்டாக் தான் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. மீதி 45 ஸ்டாக்குமே நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சுது. 5 ஸ்டாக் மட்டும்தான் பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆச்சுது. ஆக்சிஸ் பேங்கை பார்த்தோம் அப்படின்னா 16 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. அதுக்கு ரீசன் வந்து அவங்களோட Q2 ரிசல்ட் வந்துருக்குது. அதில் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. மொத்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 5863 crore இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 18.9% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது 18.9% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த டேட்டா வந்து அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இதை வந்து NII டேட்டா அப்படி சொல்கிறாங்க. இந்த டேட்டா வந்து ரொம்பவே முக்கியம் ஒரு பேங்க்குக்கு. ஸோ இது வந்து ஏறக்குறைய 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஆக்சிஸ் பேங்கில். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. அதனால ஆக்சிஸ் பேங்க் வந்து 1.74% வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஐடிசியை பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்டாக ரேலி ஆகிருக்குது. ஸோ ஐடிசி வந்து ஏற்கனவே வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நல்லாவே விழுந்துச்சு. அதாவது ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல பை பொசிஷனில் இருந்துச்சு. ஓவர் சோல்ட் ஆனதுனால இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய புரோக்கர்ஸ் வந்து ஐடிசிக்கு பை கால் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடிசி இப்போ வந்து ஒரு 434 பாயிண்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரோக்கர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து 500 தாண்டும் அப்படிங்கிற மாதிரி பைக்கால் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஐடிசி வந்து ஸ்லைட்டாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட்டு 1 வீக்காக விழுந்துட்டு தான் இருந்துச்சு ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ். அதாவது ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் வந்து 1 வீக்காக விழுந்துச்சு. ஓவர் சோல்டில் அதுவும் இருந்ததுனால லைட்டாக ரெக்கவரி ஆச்சுது. அப்புறம் வந்து யூபிஎல் பார்த்திங்கன்னா 19 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஏறக்குறைய 3.29% வந்து ஃபால் ஆகிருக்குது யூபிஎல். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி யூபிஎல் வந்து லாஸ்ட்டு ஒரு 8 மாதமாக வந்து விழுந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு காரணம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அக்ரோ கெமிக்கல்ஸோட டிமாண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அக்ரோ கெமிக்கல் கம்பெனிஸோட ரெவென்யூ வந்து குறைஞ்சிருக்குது. அதை உறுதிப்படுத்துது. அதாவது சர்தா கார்ப்கெம் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து அவங்களோட ரிசல்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிசல்ட் வந்து 17.41% வந்து ஃபால் ஆகிருக்குது. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு அக்ரோ கெமிக்கல் கம்பெனி தான் யூபிஎல் மாதிரி. ஸோ இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா யூபிஎலோட ரிசல்ட்டும் இந்த கம்பெனியோட ரிசல்ட்டு மாதிரியே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக அந்த ஸ்டாக்கை விற்றுருக்குறாங்க. அதனால தான் யூபிஎல் வந்து நல்லாவே விழுந்துட்டுருக்குது. அப்புறம் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸை பார்த்தோம்னா 272 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ இது ஏற்கனவே 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்து நல்லா இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த ரொம்ப பியரிஷாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து 52 வீக்லேருந்து விற்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இந்த பியர் மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா எந்த ஸ்டாக்லாம் 52 வீக் ஹையில் இருக்குதோ அதை பற்றி ஏதாவது நியூஸ் வந்தாலே அது வந்து மக்கள் வந்து விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸில் நடந்துச்சு. இப்போ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபைன் சர்வரோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வர் வந்து ஃபின்சர்வ் வந்து ஆல்ரெடி 52 வீக் ஹையில் இருக்குது. ஸோ அதனால் பஜாஜ் ஃபின்சர்வை வந்து எல்லோரும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை விற்க ஆரம்பித்ததுனால அப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸும் எல்லோரும் விற்கிறாங்க. ஸோ
ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்குது. இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் போயிட்டுருக்குது. மற்றபடி வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் பார்க்கப்படுது. அப்புறம் வந்து மஹிந்திரன் மஹிந்திரா பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ 4% வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா மஹிந்திரன் மஹிந்திராவோட ஃபினான்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து, அதாவது அவங்களோட ஒரு சப்சிடரி தான் இது மஹிந்திரன் மஹிந்திரா ஃபினான்ஸுங்கிறது. அவங்களோட Q2 ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா 47% வந்து விழுந்திருக்குது. ஏற்கனவே வந்து மஹிந்திரன் மஹிந்திரா வந்து செப்டம்பர் சேல்ஸ் வந்து நல்லா கொடுத்துச்சு. அதனால் மஹிந்திரன் மஹிந்திரா ரேலி ஆகி 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஸோ இப்போ மஹிந்திரன் மஹிந்திரா ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்ததும் இது வந்து எம்என்எம்மை வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே விழுந்துட்டு இருந்தது மறுபடியும் கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மஹிந்திரன் மஹிந்திராவில் உள்ள இன்சைடர்ஸே வந்து மஹிந்திரன் மஹிந்திராவோட ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே ஆஃப்லோட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதாவது லாஸ்ட் 1 இயராகவே பார்த்திங்கன்னா அதாவது இன்சைடர்ஸ்னால் அந்த கம்பெனி ரிலேட்டடான பீப்புள்ஸு, அதாவது அந்த கம்பெனியில் வந்து மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், அதாவது அவங்க ப்ரொமோட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது அவங்களோட சொந்த பண தேவையாக கூட இருக்கலாம். ஸோ இருந்தாலும் ஒரு கம்பெனி நல்லா போய்ட்டுருக்கும்போது யாரும் அந்தளவுக்கு அதை ஸ்டாக்கை வந்து விற்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்ததும் அது கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படுது. அதுவுமே வந்து மஹிந்திரன் மஹிந்திரா விழுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 7,702 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 2வது கன்சிக்யூட்டிவ் டேவாக செல் பண்ணுறாங்க. டிஐஎஸ் வந்து ஏறக்குறைய அவங்களுக்கு நிகராக 6,558 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களோட 8th கன்சிக்யூட்டிவ் பை. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து இந்த 2 நாளில் மட்டுமே 11,000 கோடி கிட்ட விற்றுட்டாங்க. ஒரு 1.5-2 மாதமாக வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல் மோட்லேயே தான் இருக்கிறாங்க. ஸோ பட் பை மோடுக்கு திரும்பினாங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து மார்க்கெட் வந்து இடையில 20,000 கிட்ட போச்சுது, மறுபடியும் வந்து விழ ஆரம்பித்து இப்போ மறுபடியும் 19,000 கிட்ட இருக்குது. ஸோ இந்த 20,000 ஏறினப்பவும் எஃப்ஐஎஸ் வந்து விற்றுட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ இறங்குறப்பவும் விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து இந்த 20,000 ஏறி இறங்கின இந்த 1,000 பாயிண்ட்ஸ் ரெண்டு சைடுமே ஏறக்குறைய 2,000 பாயிண்ட்ஸ் மொத்தமாக. இந்த 2,000 பாயிண்ட்ஸ் ஸ்விங்கில் வந்து லாபம் அடைஞ்சது வந்து ஏறக்குறைய எஃப்ஐஎஸாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்விங்கில் வாங்கவே இல்லை. ஸோ ஃபுல்லாக விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்விங்கில் ஏறினப்போ அவங்க தான் அதில் லாபம் பார்த்துருப்பாங்க. அந்த ஸ்விங்கில் வந்து யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ, மேபி அது ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கலாம், இல்லை நம்மளோட டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோட அதை பையாக இருக்கலாம். ஸோ இவங்க தான் வந்து இந்த நஷ்டத்தை இப்போதைக்கு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 251 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு, S&P 500 49 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு, நாஸ்டாக் வந்து ஒரு 225 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு ரீசன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட ட்ரெஷரி ஹீல்டு வந்து 5% மேலே போயிடுச்சு. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு அவங்க மார்க்கெட்டை. இப்போ என்னாச்சுன்னா ஜிடிபி டேட்டா அப்புறம் வந்து ஜாப்லெஸ் டேட்டா வந்திருக்குது. ஸோ இந்த டேட்டாக்கள் வந்து ஏறக்குறைய நல்ல டேட்டா மாதிரி தான் வந்திருக்குது. ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ கூட கொஞ்சம் இந்த டேட்டா வந்ததும் மார்க்கெட்டு விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் இந்த அளவுக்கு பெரிய ஃபாலுக்கு ரீசனாக அமைஞ்சிருச்சு. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது, 88 கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு ரீசன் வந்து யூஎஸில் இருக்க க்ரூடு இன்வென்ட்ரிஸ் வந்து கொஞ்சமாக ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சமாக அதிகமாக அவங்க இன்வென்ட்ரிஸில் இருந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணதுனால பிரெண்டோட ரேட் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அப்புறம் க்ரூடு கரன்சி பார்த்திங்க அப்படின்னா USD அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி வந்து 83.23 இருக்குது. பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை, 0.05 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாம கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.